ஹாய் கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இன்வெஸ்டிங்கில் வந்து கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங், கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டிங்லாம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இந்த இன்வெஸ்டிங்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு சின்ன கதையாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு க்ரோத் இன்வெஸ்டிங், ஓகேங்களா, க்ரோத் இன்வெஸ்டிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு 20,000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, இந்த 20,000 ரூபாயை சேவிங்ஸில் போடாமையோ இல்லை வந்து சேவிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே க்ரோத் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா, ஆனால் எனக்கு வந்து இந்த 20,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து இதை வந்து பணத்தை வந்து பெருசு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஓகேங்களா, சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்லிக். ஓகேங்களா, கார்லிக் அப்படின்னா என்னது, நம்ம பூண்டு. ஓகேங்களா, பூண்டு வந்து நம்ம சாப்பிட்ற பூண்டு வந்து வாங்குவோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா ஒரு கிலோ. ஓகேங்களா, 200 ரூபா பர் கேஜி தரேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு இது வந்து நீங்கள் என்ன பொருள் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வச்சு சும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நான் இப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, 200 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ வந்து தராங்க. நீங்கள் அதை விட ஒரு 20 ரூபா வச்சு விற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 200 ரூபாய்க்கு உங்களோட அசட் வேல்யூ, இப்போ நீங்கள் முதல்ல ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அசட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த அசட் என்னென்னா 200 ரூபா பொருள் உள்ள ஒரு பொருள். அதாவது இந்த பூண்டு வந்து 200 ரூபா பொருள். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க? 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சாரி, 20,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 200 ரூபா உள்ள பொருள் வந்து 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போது எத்தனை கிலோ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 கிலோ வாங்கலாம். சரிங்களா, 100 கேஜி வாங்கலாம். ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. 100 கேஜி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போது உங்களோட அசட் வேல்யூ என்ன? பொருளாக இருக்கிறது 100 கேஜி, கேஷ் வந்து 0. ஓகேங்களா, கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா கையில் இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 100 கிலோ வாங்கிட்டீங்க. அடுத்து 2வது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, செகண்ட் டே, இதில் வந்து ஒரு 10 கிலோ சும்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. ஓகேங்களா, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ஒரு 10 கிலோ வந்து நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க. இப்போ அசட் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோ தான் இருக்கும். சரிங்களா, இதோட வேல்யூ எவ்வளோ? 19,000 தான் இருக்கும். ஓகேங்களா, 19,000 தான் இருக்கும். 10 கிலோ சேல்ஸ் பண்ணிட்டீங்க, 220 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு கிலோ வந்து நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து கிலோ வந்து 220 ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 20 ரூபா மார்ஜின் வச்சு சேல் பண்ணியிருக்கீங்க. 220 இன்ட்டு 10 கிலோ சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2,200 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது டோட்டலாக நீங்கள் அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அசட் வேல்யூ எவ்வளோ? 19,000 வந்து பொருளாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ரூபா உங்களுக்கு வந்து காசாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20,200 ரூபா. சரிங்களா, 20,200 ரூபா இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் டே வந்து இதே மாதிரி பண்ணுறீங்க. ஓகேங்களா, தேர்ட் டே இப்போ தேர்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 2,200 ரூபா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2,200 ரூபா இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு திரும்பவும் வந்து அந்த பூண்டு வாங்கிடுறீங்க, கார்லிக் வந்து வாங்கிறீங்க. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் 200 ரூபா அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து 200 ரூபா அப்படின்னா, இந்த 200 ரூபா, இந்த 2,200 ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை கிலோ வாங்கலாம்? முதல்ல 10 கிலோ தான் வாங்கினீங்க, இப்போ 11 கிலோ வாங்கலாம். சரிங்களா, அதாவது 2,200 ரூபாய்க்கு டோட்டலாக நீங்கள் 11 கிலோ வாங்கலாம். இப்போ உங்களோட அசட் வேல்யூ என்ன? இப்போ கேஷ் எதுவுமே கிடையாது. சரிங்களா, கேஷ் எதுவுமே கிடையாது. 90 கிலோ இருந்தது பூண்டு வந்து முன்னாடி நாள் வந்து 90 கிலோ இருந்தது. ப்ளஸ் இப்போ எத்தனையாச்சு? 11 கிலோ ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து 101 கிலோ. சரிங்களா, 11 கிலோ அப்படின்னா 101 கிலோ எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சு. இப்போ இப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து எந்த காசுமே எடுக்கல இதிலிருந்து, நீங்கள் ஜஸ்ட்டு என்ன வருதோ அந்த ரேட்டுக்கு விற்கிறீங்க. ஒரு 20 ரூபா மார்ஜின் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்கிறீங்க. நீங்கள் வாங்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு விற்ற காசை நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, விற்றது வந்து எவ்வளோ விற்றுருந்தாலும் அப்போவே போய் என்ன பண்ணிடுறீங்க, அந்த பூண்டு வந்து திரும்ப வாங்கிடுறீங்க ப்ரைஸ்க்கு. ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களோட பையர்கிட்ட இருந்து வாங்கிடுறீங்க. இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா,
ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 12 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து என்ன ஆயிருது, அது 1000 கிலோ பூண்டாயிருது. ஓகேங்களா, வாங்கி 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 நீங்கள் விற்று அந்த அமௌண்ட்டில் வாங்கிட்டு 1000 கிலோ ஆயிருது. ஓகேங்களா, இப்போ டோட்டலாக இந்த வருஷம் எண்டில் இந்த 1000 கிலோவே விற்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, 1000 கிலோவையும் விற்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் 200 ரூபாய் கிலோ, 200 ரூபாய்க்கு இன்ட்டு 1000 கிலோ நீங்கள் விற்றீங்கன்னா 2 லட்சம் ரூபா. கரெக்டா, ஒரு கேஷாக மாற்றுறது நீங்கள் எவ்வளோ, 20,000, 2 லட்சம். சரிங்களா, 2 lakhs மாற்றிருப்பீங்க. ஓகேங்களா, இப்போது 20,000 20K 20,000 எவ்வளோ மாற்றிருக்கீங்க, 2 லட்சமாக மாற்றிருக்கீங்க. 12 மாதம் டைம் பீரியடு. ஓகேங்களா, எந்த ஒரு மார்க்கெட்டிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டில், தெரிஞ்ச வீட்டில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பைக்கில் போவீங்க இல்லையா, அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ 12 மாதத்தில் 20,000 ரூபாயை 2 லட்சமாக மாற்றுறது வேற எங்கே, ஏதாவது பேங்க்கில் போட்டிருந்தா மாறி இருக்குமா, இல்லை சேவிங்ஸில் போட்டிருந்தா மாறி இருக்குமா? சேவிங்ஸில் போட்டால் ஒன்றுமே கிடையாது. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் மாறி இருக்குமா? எதுவுமே கிடைக்காது இல்லையா. அப்போது நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அது கிடைக்குது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா growth investing அப்படின்னு நம்ம சொல்லுவோம். growth investingனா நீங்கள் ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனி 100 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து அந்த ஒரு ஷேருக்கு 10 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் டிவிடெண்ட்டாக வாங்கலை. ஓகேங்களா, நோ டிவிடெண்ட். சரிங்களா, டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து அவன் கொடுக்கல. ஓகேங்களா, திரும்பவும் அந்த 10 ரூபாய் என்ன பண்ணுறான், திரும்பவும் அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிரான்ச் இருந்ததை இது 10 ரூபாங்கிறது 100 ரூபாய்க்கு 10 ரூபானா இந்த மாதிரி ஒரு கோடி ஷேர் கூட வச்சிருப்பான். ஓகேங்களா, அப்படிங்கும்போது அவன் டோட்டலாக 1000 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறான் அப்படின்னா அந்த 1000 கோடியை வந்து திரும்பவும் உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்காம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த கம்பெனியோட அந்த பிரான்ச் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 பிரான்ச் வந்து திரும்ப 2 ஆகுது. அந்த அசட்டோட விலை, அதாவது அவன் வாங்குற லேண்டு இது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் விலை ஏறும். சரிங்களா, இந்த மாதிரி இன்க்ரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறான். ஓகேங்களா, அப்போது உங்களோட ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ இந்த கம்பெனியோட மதிப்பை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு ஷேருக்கு வந்து இந்த இந்த கம்பெனி வந்து 1000 ரூபாய் கூட போகலாம் ஃபியூச்சரில். ஓகேங்களா, ஆல்ரெடி அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே நம்ம ஹவு ப்ரைஸ் டிட்டர்மைண்ட் அப்படிங்கிற வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சேனலுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து புரியும். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த ஷேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கூட மாறிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்தாதான் ப்ராஃபிட் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறுனாதான் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடு பண்ணாதான் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு கம்பெனிங்கிறது அதோட அசட்டு மதிப்பு, அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளோ ஏறுதோ அது வந்து அந்த கம்பெனி வளர்ச்சியை பொறுத்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம அந்த கம்பெனியை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 1000 கோடி அப்படின்னு இருக்குன்னா 1000 crores அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு ஷேரோட விலை உங்களுக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு கால்குலேட் ஆகுது. ஓகேங்களா, ஆனால் அந்த ஒவ்வொரு ஷேரும் அந்த கம்பெனியோட ஒவ்வொரு பங்கு. சரிங்களா, இதுக்கு பேர் தான் வந்து growth investing. இப்போ இந்த மாதிரி growth investing நீங்கள் பண்ணணும்னா growth investing நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா ஹை growth கம்பெனியை கண்டுபிடிக்கணும். ஹை growth கம்பெனி. ஓகேங்களா, அதாவது ரெவன்யூ அதிகமாக வருது, கஸ்டமர் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை செல்லிங், ஹை வால்யூமில் செல் ஆகிட்டே இருக்கு, ப்ராடக்ட் வந்து ஹை செல்லிங். சரிங்களா, செல் ஆகிட்டே இருக்கு. இப்போ இது மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து டிவிடெண்ட்டும் கொடுக்கல, இந்த கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட்டும் கொடுக்கல, ஒன்லி அக்ரஸிவாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா இந்த growth வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுற இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிவிடெண்ட்டுக்காகலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் growth ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற ஷேர்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் growth investing அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக growth ஆகும். அதுதான் வந்து growth investing.
இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். எப்படி growth investing நான் எப்படி வந்து ஒவ்வொரு கம்பெனியும் நான் மெஷர் பண்றது, எப்படி லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது, நான் எப்படி வந்து ஃபில்டர் பண்றது, அதை வந்து நான் எப்படி வந்து இந்த கம்பெனிஸ் எப்படிங்கிறத அனலைஸ் பண்றது, எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.